Today we are going to start about valuation of goodwill. Weighted average method வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல இருந்து ஒரு சம் பார்க்க போறோம். Calculate the goodwill under weighted average profit of the 3 years purchase of last 5 years. Year 2012 profit 10,000, 2013 12,000, 2014 15,000, 2015 12,500, 2016 9,000. Weighted are assigned to the year 1, 2, 3, 4 and 5 years of respectively. ஓகேவா? இப்போ வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எதுக்கு வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் கண்டுபிடிக்கிறோம்னா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நமக்கு வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் தேவைப்படுது. நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் வந்து 3 கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்குரிய ஃபார்மெட் வந்து நம்ம பார்க்கணும். வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் weighted average method. First year, second காலத்தில் profit, third காலத்தில் weight, then product. ஸோ இதுதான் ஃபார்மேட். ஃபஸ்ட் இயரில் 1, ப்ராஃபிட்டுக்கு செகண்ட், வெயிட்டுக்கு 3, 2 into 3. இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இப்போ வந்து சம் போட போகிறோம். ஸோ இயர், இப்போ ஃபஸ்ட் இயர் நமக்கு வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட்டு 2012 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10,000 கொடுத்துருக்காங்க. 2012, 2013, 2014, then 15, 2016. ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சம்பளம் நமக்கு 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் 10,000. செகண்ட் இயருக்கு 12,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 12,000. தேர்ட் இயருக்கு 15,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 15,000 எடுத்துக்கணும். ஃபோர்த் இயருக்கு 12,500. லாஸ்ட் இயருக்கு 9,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் சம்மில் வெயிட்டட் வந்து வெயிட் ஆர் அசைன் டு த இயர் 1, 2, 3, 4. ஸோ 5 வருஷத்துக்கும் நமக்கு வெயிட் அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போது 1, 2, 3, 4, 5. ஸோ வெயிட்டோட டோட்டல் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். வெயிட்டோட டோட்டல் எவ்வளோ, இதெல்லாம் ஆட் பண்ணால் 15 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 10,000 இன்ட்டு 1 எவ்வளோ, 20,000. 10,000 இன்ட்டு 1 10,000. ஸோ 12,000 இன்ட்டு 12 எவ்வளோ வரும், 24,000. 15,000 இன்ட்டு 3 நமக்கு எவ்வளோ வரும், 15,000 இன்ட்டு 3. ஸோ 45,000 நமக்கு வரும். 45,000. 12,500 இன்ட்டு 4 நமக்கு எவ்வளோ, 50,000. 9,000 இன்ட்டு 5 எவ்வளோ, 45,000. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதோட டோட்டல் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ டோட்டல் 10,000 ப்ளஸ் 24,000 ப்ளஸ் 45,000 ப்ளஸ் 50,000 ப்ளஸ் 45,000. ஸோ நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ வருது, 1,74,000 டோட்டல். ஸோ இதை நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். வெயிட்டட் ஆவரேஜ் ஃபார்முலா, weighted average profit equal to total product divided by total weight.
அப்போ சம்மில் நமக்கு டோட்டல் ப்ராடக்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? டோட்டல் ப்ராடக்ட் 1,74,000 டிவைடட் பை டோட்டல் வெயிட் எவ்வளோ 15. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வருது? 1,74,000 டிவைடட் பை 15 கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வந்துருச்சு ஆன்சர்? 11,600 வரும். 600. ஓகேங்களா? இதை வந்து குட்வில். இப்போ நம்ம குட்வில்லில் ஃபார்முலாலாம் அப்ளை பண்ண போகிறோம். குட்வில்லோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். அப்போ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிக்கோம்? 11,600 இன்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர் எத்தனை வருஷத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க? சம்மில் 3 இயர்ஸ்க்கு. ஸோ நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் 3. ஸோ 3. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு குட்வில் கிடச்சிரும். 11,600 இன்ட்டு 3 எவ்வளோ? 34,800. ஸோ குட்வில். ஓகே. ஸோ நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் வந்து கண்டுபிடிச்சி வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டு 34,800 நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் சம் வந்து நம்ம சூப்பர் ப்ராஃபிட்டில் இருந்துட்டு ஒரு சம் பார்க்க போகிறோம். சூப்பர் ப்ராஃபிட் பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்வில் = சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். ஓகேங்களா? இப்போது அதுலேருந்து ஒரு சம் வந்து நம்ம பார்ப்போம். The following details calculate the value of goodwill 2 years of the super profit. ஸோ குட்வில் எவ்வளோ? 2 இயர்ஸ்க்கு சூப்பர் ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சா தான் நம்ம குட்வில்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் அசட் ஆஃப் த ஃபார்ம் ஆர் 5 lakh. டோட்டல் அசட் வந்து சம்பளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 lakh கொடுத்துருக்காங்க. த லைபிலிட்டி ஆஃப் த ஃபார்ம் 2 lakh. ஸோ லைபிலிட்டியோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 lakh கொடுத்துருக்காங்க. நார்மல் ரேட் ஆஃப் த ரிட்டர்ன் இன் த கிளாஸ் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் 12.5% கொடுத்துருக்காங்க. அப்போ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 12.5% வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் த ஃபார்மிங் 60,000. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் சம்பளம் 60,000 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து குட்வில் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு நம்ம கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் எம்ப்ளாய்டு formula total asset minus liabilities equal to அப்போ டோட்டல் அசெட் சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டோட்டல் அசெட் 5 lakh கொடுத்துருக்காங்க. லைபிலிட்டிஸ் 2 lakh கொடுத்துருக்காங்க. அப்போது டோட்டல் அசெட் வந்து 5 lakh மைனஸ் 2 lakh. லைபிலிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சம்மில் 2 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் லெஸ் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 3 lakh கிடைக்கும். அப்போ அந்த 3 lakh என்னது? கேபிட்டல் எம்ப்ளாய்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். நார்மல் ப்ராஃபிட் equal to ஃபார்முலா கேபிட்டல் எம்ப்ளாய்டு into normal rate of return. அப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு சம்பளம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 lakh. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ சம்பளம் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன் திஸ் கிளாஸ் ஆஃப் த பிஸ்னஸ் இஸ் 12.5% கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 12.5% நம்ம கண்டுபிடிக்கணும். 12.5 divided by 100. ஸோ அதை கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு நார்மல் ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ 3 lakh
3 lakh into 12.5 divided by 100, 37,500. Then அது normal profit. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ தான் நம்ம சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம எங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? இங்கே பார்த்தீங்கன்னா சம்மில் ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க 60,000. ஸோ 60,000 மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் இங்கே கண்டுபிடிச்சிக்குமா 37,500. ஸோ ரெண்டையும் லெஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சூப்பர் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ 22,500 சூப்பர் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ தான் என்ன பண்ண போகிறோம்? குட்வில் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ குட்வில் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம்? சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். குட்வில் கண்டுபிடிக்க ஃபார்முலா சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். அப்போ சூப்பர் ப்ராஃபிட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 22,500 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். எவ்வளோ நமக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் வந்து 2 = அப்போ 2 இயர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் எவ்வளோ? 45,000. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். வந்து நம்ம சூப்பர் ப்ராஃபிட்லேருந்து இன்னொரு சம் பார்க்க போகிறோம். இல்லஸ்ட்ரேஷன் 2. The following particular are available in the respect of the business carried on or and withdraw. Capital invested rupees 50,000. மொத்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 50,000. ட்ரேடிங் ஆன் ரிசல்ட் 2001ல் ப்ராஃபிட் 12,200. 2012ஓட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 15,000. 2003ல் லாஸ் 2,000. 2004ல் ப்ராஃபிட் வந்து 21,000. The market rate of interest on investment, the rate of the risk return on capital invested in business. இல்லை ரெமுனரேஷன் கொடுத்துருக்காங்க. ரெமுனரேஷன் ஃப்ரம் த அல்டர்னேட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் இன் நாட் என்கேஜ் டு த பிஸ்னஸ். கம்பேர் த வேல்யூ ஆஃப் த குட்வில் ஆஃப் த பிஸ்னஸ் ஆன் த பேசிக் 3 years. ஸோ நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 இயர்ஸ்க்கு பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் டேக்கிங் ஆவரேஜ் லாஸ்ட் 4 years. ஓகேங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சூப்பர் ப்ராஃபிட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சூப்பர் ப்ராஃபிட்டில் இருந்துட்டு குட்வில் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சூப்பர் ப்ராஃபிட்டுக்கு என்ன பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் எல்லா இயர்ஸும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சி நம்ம அதுலேருந்து ரெமுனரேஷனை என்ன பண்ணணும்? ரெமுனரேஷனை வந்து லெஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ட்ரேடிங் ஆஃப் ப்ராஃபிட் மொத்த ட்ரேடிங் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் லாஸ்ட் 4 years. 4 இயர்ஸ்க்குரிய ப்ராஃபிட் எவ்வளோ? இப்போ 2001ல் ப்ராஃபிட் எவ்வளோ? 2001, 2002, 2003, 2004 rupees. 2001ல் 12,200 இங்கே rupees. 2002ல் 15,000. 3ல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2,000. ஸோ நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 4ல் வந்துட்டு 21,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? ஆட் பண்ணணும் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க. ஸோ ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது நமக்கு? 12,200
plus 15,000 plus 2,000 plus 21,000. எவ்வளோ ஆன்சர்? நமக்கு இது வந்து லாஸ்ட்ல இருக்கு. ஸோ என்ன பண்ணணும்னா 12,200 plus 15,000 plus 21,000 எவ்வளோ வருது? 48,200 வருது. நமக்கு 2003ல் நமக்கு லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே சம்மில் பார்த்தீங்கன்னா சம்மில் பாருங்கள், லாஸ்ட்டில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2,000 கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணணும்? ஆட் பண்ணுறப்போ லெஸ் பண்ணணும். அப்போது மைனஸ் 2,000 கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 46,200. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க என்ன பண்ணும்? ஆவரேஜ் ப்ராஃபிட் இப்போ எத்தனை இயர்? நம்பர் ஆஃப் இயர்ஸ் டு 46,200 இன்ட்டு எத்தனை இயர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம்? 4 இயர்ஸ். அப்போ ஆன்சர் எவ்வளோ? 46,200 divided by 4. இப்போ எவ்வளோ வருது? 11,550. ஸோ இதிலேருந்து என்னத்தை நம்ம லெஸ் பண்ணணும்? லெஸ் த ப்ராப்பரேட்டர் ரெமுனரேஷனை வந்து என்ன பண்ணணும்? நம்மளை லெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெமுனரேஷன் டு த எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சம்மில் 3,600 வந்து நமக்கு சம்மில் வந்து ரெமுனரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம லெஸ் பண்ணணும். லெஸ் ப்ராப்பரேட்டர் ரெமுனரேஷன் எவ்வளோ ஆன்சர்? 3,600. ஸோ இது ரெண்டையும் லெஸ் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 3,600 minus 550 minus 300 600. ஸோ எவ்வளோ வருது நமக்கு? 7,950 வருது. ஓகேங்களா? இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா லெஸ் ரீசனபிள் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? சம்பளம் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 8% கொடுத்துருக்காங்க. இங்கே சம்பளம் பார்த்தீங்கன்னா 8% அண்ட் 2% சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் ரிஸ்க் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 8%, ரெமுனரேஷன் ஆல்டர்னேட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் வந்து 2. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி 10%. அப்போ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நம்ம இதை லெஸ் பண்ணி போடணும். அப்போ லெஸ் ரீசனபிள் இன்வெஸ்ட்மெண்ட் capital investment எவ்வளோ நமக்கு அந்த பர்சன்டேஜ் கொடுத்துறாங்க? 8% ப்ளஸ் 2%. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 10%. அப்போ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு சம்பளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மொத்த டோட்டல் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 50,000 கொடுத்துருக்காங்க. அப்போது 50,000 இன்ட்டு 10 divided by 100 போட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 5,000 கிடைக்கும். ஸோ அதை என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? சூப்பர் ப்ராஃபிட் அதில் இருந்தால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எல்லாத்தையும் மைனஸ் 5,000 மைனஸ் 5,000 பண்ணோம்னா நமக்கு 2,950 கிடைக்கும். ஓகேவா? அது என்னது? சூப்பர் ப்ராஃபிட். இப்போ ஃபார்முலாவில் நம்ம சூப்பர் ப்ராஃபிட்டை அப்ளை பண்ண போகிறோம். அப்போ வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். 3 இயர்ஸ் பர்ச்சேஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில்க்கு ஃபார்முலா என்ன? குட்வில்லோட ஃபார்முலா சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் years purchase. சூப்பர் ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 2,950
இன்ட்டு எத்தனை இயர்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா சம்மில் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட். அப்போ 3 ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா இன்ட்டு 3 8,850. ஸோ இது என்னது purchase of super profit goodwill. ஓகேங்களா? ஓகே, சம் முடிஞ்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.